ஜெபத்தின் மகிமை. ஒரு காலத்தில் இயேசுவும் அவருடைய நெருங்கிய நண்பர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் ஒரு மலையில் இயேசுவின் உருமாற்ற நிகழ்ச்சிக்கு பின்பு மீண்டும் கீழே வந்தபோது அவர்களுக்காக மக்கள் காத்திருப்பதைக் கண்டனர். ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. சிலர் இயேசுவின் மற்ற நண்பர்களான சீடர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு மோசமான ஆவி பையனின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியதால் கவலைப்பட்ட ஒரு அப்பா தனது மகனை நலமாக்க அழைத்து வந்தார். சீடர்கள் தங்களால் இயன்றவரை உதவ முயன்றனர். ஆனால் அவர்களால் அந்த தீய ஆவியை விரட்ட முடியவில்லை. இப்போது இயேசு சிறுவனுக்கு உதவவும் விசுவாசம் மற்றும் ஜெபத்தை பற்றி அனைவருக்கும் இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கவும் அடியெடுத்து வைக்கும் போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஒரு நாள் இயேசுவும் அவருடைய நண்பர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரும் ஒரு பெரிய மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு மக்கள் நிறைய பேர் கூடி நிற்பதைக் கண்டார்கள். சிலர் இயேசுவின் மற்ற நண்பர்களான சீடர்களுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். மக்கள் இயேசுவை கண்டதும் அவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டதால் வணக்கம் சொல்ல ஓடி வந்தார்கள். நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். ஒரு மனிதன் முன்னோக்கிச் சென்று, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான், உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். இயேசு அவர்களை பார்த்து, நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். எனவே அவர்கள் சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அந்த ஆவி இயேசுவை கண்டவுடனேயே சிறுவனை தூக்கி எறிந்தது. அவன் தரையில் விழுந்து புரண்டான். இயேசு சிறுவனின் அப்பாவிடம், எவ்வளவு காலமாக இப்படி இருக்கிறான் என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அதிகமான மக்கள் விரைந்து வருவதை இயேசு கண்டார். எனவே அவர் விரைவில் அந்த மோசமான ஆவியிடம், ஊமைச்சி விட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். ஆவி கத்தியது. சிறுவனுக்கு கடைசியாக ஒரு குலுக்கல் கொடுத்தது. பின்னர் அவரை விட்டு வெளியேறியது. சிறுவன் மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் இறந்து விட்டான் என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அவன் கையை பிடித்து அவனை எழுப்ப உதவினார். அவர் நலமாக இருந்தார். பின்னர் அவர்கள் தனிமையில் இருந்தபோது சீடர்கள் இயேசுவிடம், ஏன் எங்களால் அந்த ஆவியை ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், இந்த வகையான பிரச்சனையை தீர்க்க ஜெபம் தேவை என்று கூறினார். இறுதியில் சிறுவனை விட்டு வெளியேறும்படி இயேசு கட்டளையிட்ட பிறகு அவன் முற்றிலும் குணமடைந்தான். ஆவியால் மிகவும் சிரமப்பட்ட சிறுவன் இப்போது சுதந்திரமாகி மற்ற குழந்தைகளைப் போல இருக்க முடிந்தது. இயேசு என்ன செய்ய முடியும் என்று பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இயேசு
தம் சீடர்களுடன் தனிமையில் பேச சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார். அவர்களால் ஏன் சிறுவனுக்கு உதவ முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். சில பிரச்சனைகள் மிகவும் கடினமானவை, ஜெபிப்பதன் மூலம் மட்டுமே அவற்றை தீர்க்க முடியும் என்று இயேசு விளக்கினார். ஜெபத்தின் வல்லமை மற்றும் கடவுள் நம்பிக்கையை பற்றிய பெரிய பாடத்தை இது அனைவருக்கும் கற்பித்தது. எனவே இயேசுவுக்கு நன்றி. சிறுவன் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வீட்டிற்கு திரும்பினான். அவரது நண்பர்கள் அனைவரும் கடினமான காலங்களில் கடவுளை நம்புவது மற்றும் அவரிடம் உதவி கேட்பது பற்றிய முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். இயேசு சிறுவனை பிடித்திருந்த தீய ஆவியை விரட்டி அவனை குணமாக்கிய இக்கதையின் மையக் கருத்து என்னவென்றால், நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பற்றியது. நம்பிக்கையானது அற்புதமான சாத்தியங்களுக்கான கதவை திறக்கும். சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையுடன் இருப்பது சாத்தியமற்றதாக தோன்றும் தீர்வுகளுக்கு வழிவகுக்கும். பிரார்த்தனையுடன் இணைந்த நம்பிக்கை கடினமான சூழ்நிலைகளில் மாற்றத்தையும் தீர்மானத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை இந்த கதை எடுத்துக் காட்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.